മറ്റേത് കോൺക്രീറ്റ് കൂടുതലുണ്ട് ഇറക്കി എന്താ ഇറങ്ങണ്ട ഇല്ല പോട്ടെ പോട്ടെ வந்துட்டோம் நம்ம கருவாட்டு வீட்டுக்கு. பாருங்கள், பாப்பா வந்து மடியில் இருக்காங்க, தம்பி இறங்கிட்டாங்க, எங்கள் மச்சனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் மாமியார் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மச்சனை வண்டி இருக்குது. இவர் தான் எங்கள் மேமாவுடைய 2வது பையன். அது இருக்காங்கல்ல, பாப்பா தூக்கி வச்சுருக்காங்கல்ல, அவங்களுடைய 2வது பையன். துபாயிலேருந்து இப்போ தான் ரிட்டர்ன் ஆகிருக்காரு பாப்பா பிறந்த நாளுக்கு. செம்ம வெயிலுங்க சென்னையை விட. லக்கேஜ்லாம் எடுத்து வெளியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூத்தாரம் வந்துட்டாங்க ஹெல்ப்புக்கு. அவர் வர நான் கூப்பிட்டு கேட்டேன் வேணும்னு சொல்லிட்டு. பையன் பாருங்கள், அவரால் முடிஞ்சது அவர் செய்கிறாரு. ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் சென்னையிலேருந்து கொண்டு வந்த ஐட்டம்ஸு. ஸோ ஒன்று ஒன்றா வருது. அதான் பாப்பாவுடைய டைப்பரு ப்ளஸ் அடியில் வேறு ஒரு ஐட்டம்ஸும் இருக்குது. சூட்கேஸ் வருது. அது பசங்களுக்கு எடுத்து கொடுத்தேன்ல, காரில் சிந்தக்கூடாதுன்னு அதிலே கவர் கட்டிட்டேன். இதெல்லாம் வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக சரி வாழைப்பழமோ 2 பிஸ்கெட் பாக்கெட்டும் வாங்கினது. ஒன்று க்ரீமு, இன்னொன்று வந்துட்டு குட் டே மட்டும் ஓப்பன் பண்ணி ஒரு 2 மட்டும் கொடுத்தேன் நான். இப்போ ஒன்று கொடுக்குறேன் பாப்பாவுக்கு. மாமியார் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 1000 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க, எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள விட அதிகமாக எங்கள் மச்சனை தூங்கவே இல்லை. நைட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ யாருமே தூங்கலை. எப்போ வருவீங்க, எங்கே இருக்கீங்க, என்னாச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. குட்டியோட மருந்துண்டு டப்பா, அது குட்டியோட பிறந்த நாள் ட்ரெஸ்ஸு. தேவை எங்கள் லக்கேஜ் எல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா ரூமுக்குள்ளே போயிட்டு இருக்குது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் வீடு பாருங்கள் எப்படி அலங்கோலமாக ஆயிடுச்சு. நாங்கள் வரக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நீட்டாக இருந்திருக்கோம். இப்போ பாருங்கள், எங்கள் மூத்தார் வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸை போய் பார்க்குறாங்க. பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு. இந்த பாப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ரூமுக்கு நம்ம வந்தாச்சு. லைட்டை ஆன் பண்ணிடுவோம். திங்ஸ் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோடய சூட்கேஸ் ஆக்சுவலி இங்கே 3 பேரோடது திங்ஸில் தான் இருக்கும். பாப்பா, தம்பி, நான். இன்னும் ஒரு 2-3 வீக்ஸுக்கு நம்ம கேரளாவில் தான் இருக்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் போட்டுட்டு போனேன். லாஸ்ட் டே வந்துட்டு யூஸ் பண்ணேன் ட்ரெஸ் இது. அப்படியே போட்டுட்டு போமான்னாங்க. நானும் போட்டு போனேன். என்னோடய ஸ்கர்ட்டும் டிஷர்ட்டும் அதை துவச்சி இங்கே வச்சுருக்காங்க. இப்போ சித்தி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்திருக்கேன் இல்லையா, அதனால் நாங்கள் படுப்போம். பட் கட்டில் எடுக்க சொல்லிட்டேன், தம்பி எங்கள் கூட படுக்க வைக்கலான்ட்டு. லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண பேங்கிள் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போனது. எங்கிட்ட வாயோ தாழ